கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2021 வருஷம் நாம் கடந்து வர தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளை நினைத்து, அனுக்கிரகத்தை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2021 வருஷம் எப்படி இருக்குமோ என்று பயத்தோடு கலக்கத்தோடு நாம் அனைவரும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம். இந்த வருஷத்தை குறித்து நான் தேவ சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டு வேத வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது தேவன் ஒரு வார்த்தையை என் மன கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தார். அந்த வார்த்தை ஓசியா 6வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் அதை வாசிக்க முடியும். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2021 வருஷம் ஒரு அறுவடையின் வருஷமாக ஆண்டவர் நியமிக்கிறார். யூதாவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அறுவடையின் காலம் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருகிற 2021 வருஷம் ஆண்டவர் நமக்கு அறுவடையின் காலத்திற்காக கர்த்தர் நம்மை நியமிக்கிறார், அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அந்த காலத்துக்காக நம்மை அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறுவடை என்றாலே ஒரு கிரியைக்கு பலன் என்று நாம் அதை தியானிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மரத்திற்கு விதை விதைத்து அது வளர்ந்து பெரிய மரமாக மாறி அதற்கு ஒரு பலனை நாம் எதிர்பார்த்தால், அது நல்ல கனியை கொடுத்தால் அதுதான் அதற்கேற்ற ஒரு பலன் என்று நாம் தியானிக்க முடியும். அறுவடை என்றாலே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வருவதெல்லாம் பயிர் நிலங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது விதைக்கப்பட்டு வளர்ந்து பச்சை பச்சையாக இருந்து அதன் பிறகு பயிர்களை கதிர்களை விட்டு அந்த கதிர்கள் முதிர்ந்த சூழ்நிலையிலே அதை அறுவடை செய்ய வேண்டும். அதை அறுவடை செய்யவில்லை என்றால், ஏற்ற காலத்தில் அதை அறுவடை செய்யவில்லை என்றால் அதற்காக செய்த விலைக்கிரயம், அதற்காக செய்த செலவுகள், அதற்காக நாம் செய்த நேர காலங்கள் எல்லாம் வீணாய் போய்விடும். ஏற்ற காலத்திலே நாம் அதை அறுவடை செய்ய வேண்டும். இல்லை என்றால் காற்று வரும்போது அல்லது மழை வரும்போது அது என்ன செய்யும் என்றால், அப்படியே விட்டுவிட்டால் அந்த கதிர்கள் எல்லாம் உதிர்ந்து அந்த பயிர் நிலத்திலே விழுந்து அது மிதிக்கப்பட்டு இல்லாமல் போய்விடும். எனவே ஆண்டவர் அந்த அறுவடை காலத்திலே நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அறுவடையின் காலம் என்பது நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். அதில் பாசிட்டிவ் பாயிண்ட்டும் பார்க்கலாம், நெகட்டிவ் பாயிண்ட்டும் பார்க்கலாம். ரெண்டும் சரியானது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் துன்மார்க்கன் ஒரு பட்டணத்தில் எழும்பி பலவிதமான துன்மார்க்கமான கிரியைகளை தன் குடும்பத்துக்கு விரோதமாகவும் அந்த கிராமத்துக்கு விரோதமாகவும் மக்களுக்கு முன்பதாகவும் அராஜகம் பண்ணி கொண்டிருந்தால், அனைவருடைய மனசில் எண்ணுகிற ஒரு காரியம், இவனுக்கு ஆண்டவர் ஒரு நாள் இதற்குரிய அறுவடையை கொடுப்பார், இவன் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதாக ஒரு பலன் கிடைக்கும் என்கிறதை நாம் சொல்லுகிறதை கேட்கிறோம். அது உண்மைதான். தேசத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால், தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் பாவம் என் சன்னிதானத்தில் வந்து எட்டியது என்று பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை நாம் அதிகமாக வாசிக்கிறோம். இந்த பாவங்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டும் பொழுது தேசத்திலே அதனுடைய அறுவடை என்னவென்றால் தேவ கோபாக்கினை. இது தேசத்திலே தேவனை அறியாத ஜனங்கள், தேவனை அறிந்தும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற ஜனங்கள், விரோதமாக துணிகரமாக அக்கிரமம் செய்கிற மக்களுக்கு வருகிற தண்டனை தேவ கோபாக்கினை. இதில் தான் வியாதிகள், பிரச்சனைகள், சமாதானக்கேடுகள், தரித்திரங்கள், தற்கொலைகள், இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாம் பார்க்கும்போது இது ஒரு அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக ஒரு அறுவடையின் காலமாக நாம் அதை தீர்மானிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பாதையில் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வழியில் நடக்கிற முன்னோர்கள், ஜனங்கள், இவைகளுடைய அறுவடையின் காலமாக தேவன் இந்த 2021 வருஷத்தை நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுவடை செய்வான். ஒவ்வொரு மனுஷனும்
சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், விதையை விதைக்கும் போது நாம் எதையும் யோசிக்காமல் விதைக்கிறோம். ஒரு வார்த்தையை பேசும்போது எதையும் சிந்திக்காமல் நாம் பேசிவிடுகிறோம். ஒருவருக்கு விரோதமாக நாம் துணிகரமாக தவறு செய்து விடுகிறோம். நாம் தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு திட்டி விடுகிறோம், சபித்து விடுகிறோம். நம்முடைய கிரியைகள் தேவ சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நமக்குள்ளே பேசினாலும் துணிகரம் கொண்டு அப்பேற்பட்ட காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். எல்லாவற்றுக்கும் அறுவடை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையை நாம் செய்யும் பொழுதும் அதற்கேற்ற ஒரு அறுவடையும் நமக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்ய படிங்கள் என்று ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்தார். கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுவடை செய்வான் என்றும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தகப்பன்மாரெல்லாம் ஜெபத்தோடு அழுகையோடு கண்ணீரோடு கூட தேவ சமூகத்திலே அவர்கள் விதைத்த விதைதான் இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமாய் நின்று கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் அறுவடையின் ஆட்களாக இருக்கிறோம். கர்த்தர் அவருடைய கண்ணீரின் பலனுக்காக நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது தாவீதின் காலத்துக்கு பிறகு தாவீது நிமித்தம் என்று ஒரு பெரிய ஆக்கினை அந்த அரசர்களுக்கு வரும் பொழுது, தாவீதின் காலத்துக்கு பிறகு எத்தனையோ ராஜாக்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படும் போது, தேவன் அந்த நியமத்தின்படி அவர்களை அழிக்க சித்தமாக இருக்கும்போது, தேவன் அவர்களை நிர்மலம் பண்ண சித்தமாக இருக்கும்போது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவியை ஆண்டவர் விலக்கி விட்டு கீழே தள்ள நினைக்க வரும் பொழுது, அங்கு ஒரு வார்த்தை ஆண்டு சொல்ல, தாவீது நிமித்தம் நான் இந்த தவறை செய்யவில்லை, நான் தாவீது நிமித்தம் என்னுடைய தவறுக்கு தக்கதாக நான் இவர்களுக்கு அந்த ஆக்கினையை நான் தீர்க்கவில்லை என்று ஆண்டவர் அந்த இடத்திலே கொஞ்சம் விலகி நிற்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கோபம் ஆக்கினை தேசத்திலே கடந்து வரும் பொழுது நாமெல்லாம் காப்பாற்றப்படுவது ஒன்று தேவனுடைய கிருபை, இன்னொன்று நம்முடைய முன்னோர்களுடைய ஜெபம், சாக்ரிஃபைஸ். அவர்கள் தேவனுக்கு முன்பதாக நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக தேவ சமூகத்தில் அவர்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்த ஜெபம் என்பதை நான் உங்கள் மத்தியிலே காண்பித்து கொடுக்க முடியும். இவைகளெல்லாம் பொதுவாக இருந்தாலும் முக்கியமாக அறுவடை என்பது ஆத்மாவை இரட்சிப்புக்குள் வழிநடத்துவது. தேசத்திலே 2021 வருஷம் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நமக்கு கட்டளையிடப் போகிறார். பயிர்கள் முதிர்ந்து காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர்கள் சொன்னார்கள், எழுப்புதல் இப்பொழுது சீனா தேசத்திலே முதல் முறையாக மாபெரும் எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஈரான் தேசத்தை பார்த்தீர்களானால் இரண்டாவதாக அங்கேயும் கர்த்தர் தொட்டு அநேகர் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் கேட்கும்போது என் உள்ளத்தில் ஒரு பெரிய தாகம், இந்தியாவிலே இந்த எழுப்புதல் வராதா? சீனா தேசம் நம்ம இந்தியாவை விட கம்யூனிசம் தேசம், இந்தியாவை விட இருப்பு கரங்கொண்டு அடக்கிற தேசம். அந்த தேசத்திலே என் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த இடத்திலே ஒரு பெரிய அறுவடையை ஆண்டவர் கட்டளையிடுவாரானால், தென்கொரியாவிலே எப்படி ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டாரோ, உகண்டாவிலே எப்படி ஒரு மாபெரும் எழுப்புதலை கட்டளையிட்டாரோ, அதே போல இந்திய தேசத்திலேயும் ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று என்னுடைய ஜெபமாயிருக்கிறது, உங்களுடைய ஜெபமாயிருக்கிறது. இந்த 2021 வருஷம் ஒரு அறுவடையின் காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறுவடை என்றால் அறுப்பதற்கு வேலை ஆட்கள் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயிர் முதிர்ந்து இருக்கும்போது வேலையாட்கள் இல்லை என்றால் அந்த பயிர் நாசமாகி போய்விடும், பீறி போய்விடும். எனவே இந்த நாட்களிலே நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரை ஆண்டவர் இந்த அறுவடையை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 35வது வசனம் வாசிக்கும் போது ஒரு மிஷனரியை குறித்து ஆண்டவர் காண்பிக்கிறார். இயேசு எப்படி ஊழியம் செய்தார்,
அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நடந்து திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உபதேசித்து நோய்களையும் வியாதி உள்ளவர்களையும் குணமாக்கி பிசாசில் அகப்பட்டவர்களை ஆண்டவர் குணமாக்கி சொஸ்தமாக்கி தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இந்த தேசத்தில் நிறுவினார் என்று பார்க்கிறோம். இதுதான் ஒரு மிஷனரி பணி, இதுதான் ஒரு அறுவடையாளருடைய தகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அறுப்பு காலம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த அறுவடையின் காலத்திலே வேலையாட்கள் தேவை. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37வது வசனம் எழுதப்பட்டு தம்முடைய சீசர்கள் நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம் தேசத்தில் எடுத்து பார்த்தால் ஊழியக்காரருடைய லிஸ்ட்டு மிக அதிகமாக காணப்படலாம். விசுவாசிகளுடைய எண்ணிக்கையும் மிக அதிகமாக காணப்படலாம். கிறிஸ்தவருடைய எண்ணிக்கையும் அதிகமாய் காணப்படலாம். ஆனால் இந்த அறுவடைக்கு ஏற்ற ஆட்கள் யாரென்றால் வேலையாட்கள் தேவை. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையாட்கள் தேவை என்று தேவன் இங்கு ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த பயிர்நிலத்தை ராஜரீகம் பண்ணுகிற ஜனங்கள் தேவையில்லை. அதை மேற்பார்வையிடுகிற சூப்பர்வைசர் தேவையில்லை. இதனுடைய பலன் எவ்வளவு விலைக்கு போகும், எவ்வளவு பணம் ஈட்டலாம் என்று பணத்தின் மேல் கண் வைத்து அந்த பயிர்நிலத்தை பார்க்கிற எஜமான்களும் தேவையில்லை. அந்த முதிர்ந்த அந்த பயிரை அறுவடை செய்கிற வேலையாட்கள் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த வேலையாட்கள் என்கிற ஒரு காரியத்தை காண்பிக்கும் போது உள்ளான ஒரு அர்த்தத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். என்னவென்றால் 36வது வசனம் அவர் அதை சொல்லுகிறார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி. பாருங்கள், திரளான ஜனங்களை ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாதபடினாலே தன் வாழ்க்கையை தோய்ந்து போனவர்களாக சிதறடிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிற சூழ்நிலையை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி. இன்றைக்கு இந்த இந்திய தேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நம்மோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நாம் யோசித்து பார்ப்போம் என்னால் அவருடைய வாழ்க்கை தோய்ந்து காணப்படுகிறது. சிதறடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரை பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். வியாதியினுடைய கொடூரத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நோய் வாய்ப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலையிலே ஜனங்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லி மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் கூடுமானால் அவர்களை விடுவி என்று ஆண்டவர் இந்த வேலை ஆட்களை பார்த்து தான் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இவருடைய சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும்போது 2021 வருஷம் ஒரு மாபெரும் எழுப்புதல் வேண்டும் என்று ஜெபிக்கிற வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், அறுப்புக்கு எஜமான் தமது வேலைக்கு ஆட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வேலை ஆட்கள் தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2021 வருஷம் பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். வேலையாட்களுடைய முதல் குவாலிஃபிகேஷனே பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுகிற இருதயம் கொண்ட ஜனங்கள் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவிலே ஒரு மாபெரும் அறுவடை காத்திருக்கிறது. எப்படிப்பட்ட அரசாங்கம் வந்தாலும், கிறிஸ்தவ விரோதிகள் எழும்பினாலும், நாலாபுறங்களில் வாசல் அடைக்கப்பட்டாலும் இரட்சிப்பின் வாசலை ஒருவராலும் அடைக்க முடியாது. இரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இரட்சிப்பின் நதியை இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அது வேற ஒருவராலும் கொடுக்கவே முடியாது. பணத்தினாலே, செல்வத்தினாலே, ஞானத்தினாலே, தன்னுடைய சுய புத்தியினாலே ஒரு இரட்சிப்பை ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே கொண்டு வர முடியாது.
இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீர்களானால் ஏதோ ஒரு காரியத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், அல்லது வியாதியிலே இருக்கிறார்கள், அல்லது பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள், அல்லது அவருடைய வாழ்க்கையிலே பிரிவினை, மன சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஜனமும் காணப்படுகிறது. இதற்கு ஒரு நல்ல மருந்து இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பே இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லாமல் மீட்பு இல்லை. ஆனால் திரளான ஜனங்கள் வாழ்க்கையிலே தோய்ந்து போய்விடுகிறார்கள், சிதறடிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? அவர்களுக்கு ஏற்ற பலன் தேடியும் காண முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதல் எப்படி வரும்? இந்த திரளான ஜனங்கள் விரும்புகிற அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் போதுதான் அவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அப்பொழுதுதான் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேசம் இன்றைக்கு எழுப்புதலுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. அறுப்பு மிகுதியாய் காணப்படுகிறது. எந்த கிராமத்துக்குள்ளே போனாலும், எந்த பட்டணத்துக்குள்ளே போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது என்று ஒரு தடையை ஏற்படுத்தினாலும் அங்குள்ள மக்களுடைய சூழ்நிலைகள், அங்குடைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள், அங்குள்ள மக்களுடைய நிலைமைகளை நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு சீரமைப்பை ஏற்படுத்துவதற்கும், அவர்கள் படுகிற அந்த பாடுகளிலிருந்து ஒரு மீட்பை ஏற்படுத்துவதற்கும், அவர்கள் படுகிற பாவத்தின், சாபத்தின், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கும் அவர்கள் ஏதோ ஒரு சக்தியை எதிர்பார்க்கிறார்கள், ஏதோ ஒரு வல்லமை எதிர்பார்க்கிறார்கள். எங்களுக்கு இந்த இடத்திலிருந்து ஒரு மீட்பை உருவாக்குவது யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ மதத்தை அவர்கள் வெறுத்திருக்கலாம், கிறிஸ்தவ மதம் வெளிநாட்டு மதம் என்று அவர்கள் சொல்லலாம். ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்போது, அவர்களுக்குள்ளே ஒரு போராட்டம் வரும்போது, அவர்களுக்குள்ளே ஒரு பிசாசினுடைய ஆதிக்கம் வரும் பொழுது இதிலிருந்து விடுதலை கொடுப்பது யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அநேக சாட்சிகளை உங்கள் மத்தியிலே சொல்ல முடியும். எங்களிடத்தில் வருகிற ஜனங்கள் எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம், நாங்கள் பல பெயர் பெற்ற புகழ் வாய்ந்த மந்திரவாதிகளை நாங்கள் சந்தித்தது உண்டு. ஆனால் இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறவே முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், இந்த நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை வரவே இல்லை. செக் பண்ணி பார்த்து விடுச்சார்கள் ஒன்றுமே இல்லை என்று. ஆனால் வியாதினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பிசாசை துரத்துவதற்கு எத்தனை பேரோ முயற்சி பண்ணுகிறார்கள். எத்தனையோ மாந்திரிகவாதத்துக்கு போகிறோம், எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று செய்து பார்க்கிறோம். ஆனால் விடுதலை இல்லை. காரணம், அவர்கள் வாழ்க்கை தோய்ந்து போய்விடுகிறது. சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொரு இடமாய் ஓடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வேலை ஆட்கள் இல்லாத காரணத்தினாலே, வேலை ஆட்கள் குறைவாய் காணப்படுகிற காரணத்தினாலே, பட்டணத்திலே கிறிஸ்துவின் வேலை ஆட்கள் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் மருத்துவமனைக்கும் அவர்கள் மந்திரவாதியும் தேடி அலைந்து ஓடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வேதம் சொல்லுகிறது, அவர் பிசாசை அதட்டினார், ஊமையன் பேசினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வல்லமை தேவ சமூகத்திலே உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் சொன்னார், இதோ புதிதும் கூர்மையான இயந்திரமாய் மாற்றுகிறேன். பயிரை அறுவடை செய்ய போகிற அறுவாள் அது புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். அந்த கூர்மை இல்லை என்றால் அறுவடை செய்ய முடியாது. ஏன் நான் இத்தனை காரியங்கள் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன் என்றால், அறுப்பு மிகுதி. இந்தியாவிலே எழுப்புதலுக்கு நாள் குறிக்கப்பட்டாய்விட்டது. அறுவடையின் காலம் நியமிக்கப்பட்டாயிற்று. ஆண்டவர் அறுவடையை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் இந்த அறுவடைக்கு வேலை ஆட்களை அனுப்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலை ஆட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த புது வருஷத்திலே நீங்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் ஏதாவது பேசுவார் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள். காரணம், இந்த 2021 வருஷம் பரலோகத்துக்குரிய வருஷம். பரலோகத்திலே ஆண்டவர் ஜனங்களை சேர்க்கிற ஒரு வருஷம், ஜனங்கள் மனம் திரும்புகிற ஒரு வருஷம், ரட்சிப்புக்குரிய ஒரு வருஷம், ஜனங்கள் பரிசுத்தப்படுகிற ஒரு வருஷம்,
ஜனங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற ஒரு வருஷமாக தேவன் இந்த வருஷத்தை நியமித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் என்று எண்ணப்படுகிறவர் அநேகர் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கலாம், சபையை வைத்திருக்கிறவர் அநேகர் இருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன் யார் என்றால் அவன் வேலையாட்களை ஆண்டவர் தேடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையாளை குறித்து நான் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து செய்த பணியை செய்கிறவன் தான் வேலையாள் என்று நான் குறிப்பிட முடியும். என் வேதமும் அதுதான் குறிப்பிடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சீஷர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் சீஷன் என்கிற ஒரு ஸ்தானத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சீஷர்கள், வேலையாட்கள் என்ன செய்தார்கள் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு எந்த பணியை செய்தாரோ அதே பணியை அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். இயேசு எப்படி அறுவடை செய்தாரோ, இயேசு பிதாவுக்கு ஒரு வேலையாளாக இருந்து பிதா அவரை அனுப்பினது போல இயேசுவும் நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும், எல்லா மேன்மையும், எல்லா பதவியையும், எல்லா காரியத்தையும் துறந்து இந்த தேசத்தில் எளிமையான ஒரு மனிதனாக கடந்து வந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருஷம் அவர் என்ன ஊழியம் செய்தாரோ அந்த ஊழியத்தை செய்கிற மக்கள் தான் அறுவடையின் வேலையாட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ன செய்தார் என்பதை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது மத்தேயு 9:35 அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பட்டணங்கள், கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். ஒவ்வொரு கிராமமாய் நடந்து சென்றார். ஒவ்வொரு பட்டணமாய் நடந்து சென்றார். ஒவ்வொரு தெருவாக நடந்து சென்றார். ஜனங்களை தேடி அவர் கடந்து சென்றார். ஜனங்களை சந்திக்கும்படியாய் கடந்து சென்றார். ஜெபித்து விட்டு அவர் அறையில் உட்காரவில்லை. அவர் மிஷன் பணி அவர் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் கர்த்தருடைய வேலையாட்கள்? தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு சென்று, தேவன் காண்பிக்கிற கிராமத்துக்கு சென்று, தேவன் காண்பிக்கிற பட்டணத்திற்கு சென்று, நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையில் காணப்படுகிறோமோ அந்த இடத்திலே ஏதோ மிஷனரி பணிக்காக உதவி செய்கிறோம் என்பதை முற்றுப்புள்ளி வைக்காதபடிக்கு இயேசு செய்த பணியை செய்யும்போது தான் ஒரு மாபெரும் எழுப்புதலை இந்திய தேசத்திலே நாம் கொண்டு வர முடியும். நாம் இருக்கிற இடத்திலே மாபெரும் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால், கர்த்தருடைய இரட்சிப்பு வெளிப்பட வேண்டும் என்றால், கன்மலையே உடைத்து ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார் என்றால், பாறையான இருதயம் கொண்ட ஈரான் தேசத்திலே ஆண்டவர் மாபெரும் எழுப்புதலை கட்டளையிடுகிறார் என்றால், மிகவும் இரும்பு தரையை போல இருந்த சீனாவின் தேசத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும் என்றால், நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகாதா? கண்டிப்பாக ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும். வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் வசதிக்காக, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் நீங்கள் தேவ சமூகத்திலே வசனத்தை எதிர்பாராதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாகவே நாம் ஒரு பிரயோஜனமுள்ள கருவியாக, புதிதும் கூர்மையான இயந்திரமாக மாற்றப்பட்டு, மலையே தூளாக மாற்றி, அந்த தூளை காற்றினாலே ஆண்டவர் பல இடங்களுக்கு கொண்டு சென்று ஒரு மாபெரும் எழுப்புதலை கொண்டு வர தேவன் சித்தமாயிருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் அநேக கிறிஸ்தவ கூட்டங்களிலே ஆயிரக்கணக்கான விசுவாசிகளெல்லாம் பார்க்கும்போது என் மனதுக்குள் வருகிற காரணம் என்ன, என் மனதுக்குள் வருகிற முக்கியமான தாகம் என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் வேலையாட்களாய் மாற மாட்டார்களா? ஐயாயிரம் விசுவாசிகள் இந்த உலகத்திற்காக மாத்திரம் தேவனை தேடி வந்துவிட்டு உலகத்தின் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு ஏதோ நாம் வாழ்ந்துவிட்டு பரலோகத்துக்கு போய்விட வேண்டும் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வேலையாட்களாக மாற வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை, ஒரு தாகத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா என்று என்னுடைய மனதில் ஏக்கம் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே,
இம்மைக்குரிய காரியங்களை காட்டிலும் பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவைகளையே நாடுவோமா? ஒரு மாபெரும் எழுப்புதல் வருவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கலாமே, உங்கள் குடும்பம் ஒரு காரணமாக இருக்கலாமே. என் இயேசு கிறிஸ்துடைய வேலையாட்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? 11 சீஷர்களும் எப்படி இருந்தார்கள்? அதன் பிறகு வந்த 70 சீஷர்கள் எப்படி இருந்தார்கள்? 120 பேர் எத்தனை பேர் இருந்தார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக உருவாக்கப்பட்ட சீஷர்கள் எப்படி இருந்தார்கள்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திற்காக அவர்கள் எதையும் சேர்த்து வைக்கவில்லை. இந்த உலகத்தினுடைய சிந்தனையே அவர்களுக்குள்ளே இருக்கவில்லை. அவர்களுக்கு இருந்ததெல்லாம் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். காலம் முடிவதற்கு உள்ளதாக நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமே, என் நாட்கள் முடிவதற்கு முன்பதாக, என்னுடைய சரீரத்தில் பலன் குறைவதற்கு முன்பதாக என்னால் இயன்ற மட்டும் நான் இந்த அறுவடைக்கு நான் கண்ணீரோடு கூட விதைக்க வேண்டுமே என்று ஓடின வேலையாட்களை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம், பொறுமையாக இந்த வசனத்தை கேளுங்கள். அநேக காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு உண்மையுள்ள ஒரு வேலையாட்களாக மாற நீங்கள் அர்ப்பணம் செய்வீர்களானால் இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உண்மையுள்ள சீசன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் பர்சனல் லைஃப்பை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். ஊழியத்தினுடைய காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்றும், ஊழிய பகுதியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாக தனிப்பட்ட ஜீவியத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஓசியா 6வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் தியானிக்கும் போது, இஸ்ரவேல் கோத்திரத்திலே ஜனத்திலே 12 விதமான கோத்திரம் இருந்தாலும் யூதா என்கிற ஒரு கோத்திரத்தை மாத்திரம்தான் பார்த்து சொல்லுகிறார், யூதாவே உனக்கு ஒரு அறுவடையின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை தியானிக்கும் போது, இந்த யூதாவினுடைய காலத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். அப்போதான் நமக்கென்று ஒரு அறுவடையின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. விதைப்பின் காலத்திலே இருந்துவிட்டால் நாம் அறுவடை செய்ய முடியாது. நாம் பயிர் வளர்ந்து காணப்படுகிறது, அந்த காலத்தில் இருந்தாலும் நாம் அறுவடை செய்ய முடியாது. பயிர் முதிர்ந்து கதிர் முதிர்ந்த நேரத்தில் தான் நாம் அறுவடை செய்ய முடியும். அப்படியானால் வேதம் தெளிவாக காண்பிக்கிறது. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்திலே அந்த யூதாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் வேலையாட்களாக மாற வேண்டும் என்றால், தேசத்தின் எழுப்புதலுக்கு ஒரு எழுப்புதல் வீரனாக மாற வேண்டும் என்றால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, யூதா கோத்திரத்தின் காலத்துக்குள் நாம் நுழைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மையப்படுத்தி உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். 3 காலங்களை நாம் தியானிக்க முடியும். 1 மோசையின் காலம், 2வது யோசுவாவின் காலம், 3வது யூதாவின் ஒரு காலம். அறுவடைக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேலையாட்களும் மோசையின் காலத்தையும் கடந்தாக வேண்டும், யோசுவாவின் காலத்தையும் கடந்தாக வேண்டும். யூதாவின் காலத்திலே யூதா எதை செய்தாரோ, யூதாவின் கோத்திரம் எதை செய்ததோ அதை செய்கிறவன் தான் வேலையாட்கள் என்பதை குறித்து அறுவடைக்கு நியமிக்கப்பட்ட அந்த வருஷமாக நாம் தியானிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் அடியாளார் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுத வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் திருஷ்டாந்தங்கள் நமக்கு எச்சரிப்பை உண்டாகும்படியாக, நமக்கு இந்த காலங்கள் தான் நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று எபிரேயர் நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதற்கு முன்பதாக நடக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் புதிய ஏற்பாட்டின் காரியத்திற்கு அது எண்ணுகிற காரியமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வசனத்தில் போதிக்கிற தெரினவாக இருக்கிற ஒரு வேத பாரகன்
நீங்கள் வசனத்தில் தேறினவனாய் இருக்க வேண்டும். பழையவைகளிலிருந்து புதியவிலிருந்து எடுத்து ஏற்ற நேரத்தில் போதிக்கிற ஒரு போதகனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அப்படியானால் பழைய ஏற்பாட்டு சம்பவங்களையும் மையமாக வைத்து புதிய ஏற்பாட்டு சம்பவத்திலே இனி நாம் செய்ய போகிற காரியங்களை, இயேசு கிறிஸ்து காண்பித்த காரியங்களையும் குறித்து நாம் தியானிக்கும் போதுதான் மிக சரியான ஒரு விடையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சரியான ஒரு வேலையாட்களாக மாற முடியும். அறுவடையின் காலத்திலே, எழுப்புதலின் காலத்திலே நாமும் ஒரு எழுப்புதல் வீரனாக, நாமும் ஒரு கருவியாக செயல்பட முடியும். 2021 வருஷம் எழுப்புதலின் வருஷத்திலே நானும் ஒரு பங்கு வைக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஒரு பங்கு வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய பங்கை அதிலே தீர்மானிக்க வேண்டும், அதிலே நிர்ணயிக்க வேண்டும். நிர்ணயிக்கிற வருஷத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், இந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிறது தான் பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவம். அதே போல புதிய ஏற்பாட்டின் சம்பவம் என்ன? பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோக கானானுக்குள் பிரவேசிப்பது, அது அறுவடையின் காலம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தால், வாக்குத்தத்தை பெறுகிற காலம் விதைக்கிற காலம். அந்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகி கொண்டு விசுவாசத்திலே வளர்கிறது தான் பயிர் வளர்கிற ஒரு காலம். ஆனால் அறுவடையின் காலம் என்பது என்ன என்றால், இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற ஒரு காலம். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற ஒரு காலம் என்னவென்றால், கானான் தேசத்துக்குள் பிரவேசித்து அங்கு அந்த சுதந்திரத்தை பெற்று அங்கு நம்முடைய ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது தான் கானான் தேசத்திலே நாம் சுதந்திரிக்கிற ஒரு வாக்கு தத்தத்தின் நிறைவேறுகிற ஒரு காலமாய் காணப்படுகிறது. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் 3 காலத்தை அவர்கள் கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வேலையாட்களாக மாற வேண்டும் என்றால், வேலையாட்கள் யார் என்றால், பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பேசுகிறவன், போதக சமர்த்தனாயிருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற அளவுக்கு அவன் சுவிசேஷத்தை குறித்த அந்த ஞானம் அவனுக்குள் இருக்க வேண்டும். 2வது, சிதறப்பட்டவர்களாக தோய்ந்து போனவர்களாய் காணப்படுகிற ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தில் தேவ சமாதானம் இல்லை என்றால், அந்த குடும்பத்துக்குள் இந்த வேலையால் நுழையும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேடுகள் மாற வேண்டும். தேவ சமாதானம் அவன் வீட்டுக்குள் வர வேண்டும். கணவன் மனைவிக்குள் பிரிவினை இருந்தாலும், குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் இருந்தாலும், சண்டைகள், பிரிவினைகள், பிரச்சனைகள், பகைகள், விரோதங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், எப்பேற்பட்ட காரியங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே காணப்பட்டாலும், இந்த மனுஷன் உள்ளே போகும்போது இப்பேற்பட்ட எல்லா விதமான அசுத்தங்களையும் பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்னிப்புக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வர்களாய் மாற்றுகிற ஒரு கிருபையை பெற்ற ஒரு கர்த்தருடைய வேலையாட்களாய் இருக்க வேண்டும். 2வது, அந்த மனுஷன் அந்த குடும்பத்துக்குள்ளே போகும்போது, பட்டணத்துக்குள்ளே போகும்போது, கிராமத்துக்குள்ளே போகும்போது, பிசாசு பிடித்தவர்கள், இவன் ஜபத்தினாலே பிசாசிலிருந்து விடுதலை பெற வேண்டும். மாந்திரீக கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்தகார கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். இவதான் கர்த்தருடைய வேலையாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வியாதியாயிருந்தால், நோயாயிருந்தால் அவர்களுக்காய் செபிக்கும் போது அந்த நோய் மாற்றப்பட வேண்டும், வியாதி மாற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நாம் நம்முடைய கத்தியை கூர்மையாய் வைக்கவில்லை. நம்முடைய கூர்மை சரியாக இல்லாத காரணத்தினால்தான் ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை. எனவே இந்த அறுப்பு மிகுதி என்று தெரிந்தவுடனே என் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அழைத்தார். அழைத்தவர் சொன்ன காரியம், அவர்களுக்கு பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு வியாதிகளை குணமாக்குற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வேலை ஆட்களை தான் இன்றைக்கு என் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அழைப்பும் வரங்களும் மாறாதவைகள். அவர் அழைத்திருக்கிறார். அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாதம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த செய்தியை கொண்டு போகிற ஒரு வேலையாள் நமக்கு தேவை. ஒரு போஸ்ட்மேன் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையாட்கள், இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிற ஒரு மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் மோசையின் காலத்தை கடந்திருக்க வேண்டும், யோசுவாவின் காலத்தை கடந்திருக்க வேண்டும், யூதாவுக்கு நியமிக்கப்பட்ட அறுப்பின் காலத்தில் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும். மோசையின் காலத்தில் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாயிருந்தார்கள். பாவத்திற்கு அடிமையாயிருந்த காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உங்களை இந்த அடிமைத்தனத்தில், எகிப்தின் அடிமைத்தனத்தாகிய இந்த வீட்டை விட்டு உங்களை வெளியேற்றி கபாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் உங்களை கொண்டு போவேன் என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாக வாக்கு கொடுத்தார். உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டவரும், எலும்புகள் உருவாகுவதற்கு முன்பதாகவே நம்முடைய பெயரை வைத்து அழைத்தவருமாகிய என் தேவராய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன? நீ பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு நீ கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பாய், நீ அறுவடையாளனாக மாறுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் வேலையாட்களாய் மாறுவாய் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாகாமல் மேலாகுவாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நீ அநேக ஜனங்களை நீ இழுத்து கொண்டு வருகிற ஜனமாய் உன்னை மாற்றுவேன், மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். மீன் பிடித்து கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் உன் வயிற்று பிழைப்புக்காக நீ வேலை செய்து கொண்டிருக்கிறாய். வயிற்று பிழைப்புக்காக மீனை பிடித்து கொண்டிருக்கிற உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் முதல் எகிப்தை விட்டு மனுஷன் வெளியேற வேண்டும். எகிப்து என்பது பாவம். ஒரு பாவமான வாழ்க்கையிலே இருந்து கொண்டு நான் கானான் தேசத்துக்குள் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. கானான் தேசத்தை எனக்கு தாரும் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏமாந்து போகிற காரியம், பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், பாவத்தினாலே கட்டப்பட்டிருப்பார்கள், எகிப்திலேயே இருப்பார்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றுவிட்டார்கள். ஆனால் இருக்கிற இடம் எங்க தெரியுமா? எகிப்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்திலே இருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தருக்காக வேலையாட்களாக மாற முடியாது. எகிப்திலே இருக்கிற மனுஷன் கானான் தேசத்தை குறித்த வாக்குத்தத்தம் பெற்றிருந்தாலும் அந்த வாக்குத்தத்தின் அறுவடையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்றால், எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்து என்பது பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. மோசேயின் மூலமாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து பல அற்புதங்கள், பல அடையாளங்கள், 10 விதமான வாதைகளை அனுப்பினார். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகுவதற்கு லேசான ஒரு காரியம் அல்ல. 400 வருஷம் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த அந்த ஜனங்கள் மூலமாக பார்வோனுக்கு மிகுந்த ஆதாயம், மந்திரவாதிகளுக்கு மிகுந்த ஆதாயம், அந்த தேசத்திற்கு மிகுந்த ஆதாயம். பிசாசின் ராஜ்யம் மிக வல்லமையாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை வைத்தே பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறான். இந்த இடத்திலே இருக்கும்போது தான், ஐயோ நாங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக பிசாசின் ராஜ்யத்தை அல்லவோ கட்டி கொண்டிருக்கிறோம், நீதியின் சால்வையை போர்த்து கொள்வதற்கு பதிலாக பாவம் என்கிற அந்த புழுதியை எங்கள் தலையிலே நாங்கள் வாரி இறைத்து கொண்டிருக்கிறோமே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக இருப்பதற்கு பதிலாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறது, பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது, மாந்திரிகத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தீர்மானித்தாலும் விடுதலை கிடைக்கவில்லை. சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. மாந்திரிக கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றாலும் எங்களால் விடுதலை பெற முடியவில்லை என்று அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டு ஜெபித்தது போல நாம் முறையிட்டு ஜெபிப்போமானால், நமக்குள் இருக்கிற பாவத்தின் கட்டை நினைத்து, நமக்குள்ள இருக்கிற
இருளின் அதிகாரத்தை நினைத்து, நமக்குள்ளே இருக்கிற விட முடியாத பாவத்தின் தன்மைகளை நினைத்து, உண்மையாகவே தாகத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி முறையிட்டு ஜெபித்தார்களோ அதே போல நாம் ஜெபிக்க வேண்டும். முதல் தகுதி அதுதான். வேலையாட்களாக மாற வேண்டும் என்றால், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், நம்மை அழைத்த அழைப்பின் ரகசியம் நிறைவேற வேண்டும் என்றால், முதலாக நாம் எகிப்திலிருந்து வெளியே வந்தாக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எதை செய்தார்களோ அதை நாம் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டு ஜெபித்தது போல, உங்கள் அடிமைத்தனத்தை நினைத்து, பாவமான வாழ்க்கையை நினைத்து, சாபமான வாழ்க்கையை நினைத்து, நம்முடைய துர்க்கிரியைகளை நினைத்து, அக்கிரமத்தின் கிரியைகளை நினைத்து, நம்மில் காணப்படும் குறைகளை நினைத்து, ஆண்டவரே, பார்வோனை போல இந்த ஆவி என்னை கட்டி வைத்திருக்கிறது, பார்வோனை போல பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, இப்படிப்பட்ட ஒரு தாகம், இப்படிப்பட்ட ஒரு விருப்பம், இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள் எழுந்து நாம் கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, அன்றைக்கு மோசையை அனுப்பி 10 விதமான வாதைகளை ஆண்டவர் அனுப்பி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, ஒரு ஜெபம் நம்முடைய 400 வருஷத்தின் அடிமைத்தனத்தை மாற்றுவதற்காக 10 விதமான வாதைகளை ஆண்டவர் அனுப்பினார். கடைசியிலே தலைப்பிழை சங்காரத்தை அனுப்பும்போது தான் பார்வோன், எகிப்து தேசத்தில் இருக்கிற பார்வோன் இஸ்ரவேல் ஜனத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டு முதலாக உடைக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே தலைமுறையாக முன்னோர்களுடைய சாபங்கள், முன்னோருடைய ஜென்ம சோபங்கள், ஆதாமின் காலத்திலிருந்தே நம்முடைய காலம் வரை இருந்த சோபங்கள், நம்முடைய முறைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், இவைகளை எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறோம். இவைகளிலிருந்து விடுதலை பெறுவது லேசான ஒரு காரியம் அல்ல. ஒரு சிறிதளவில் ஜபத்திலே அது விடுதலை பெறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வோன் ஈஸியாக இஸ்ரவேல் ஜனங்களை வெளியிடவில்லை. மேகமன்ன திரளான சாட்சிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு. அப்படியானால் முற்றிலும் எகிப்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், மோசையின் மூலமாய் ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பினது போல, நீங்களும் நானும் கண்ணீரோடு கூட, தாகத்தோடு கூட, இந்த எகிப்து எனக்கு வேண்டாம், இந்த எகிப்தின் அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தாகத்தோடு கூட ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அனுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறது. என் ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு காரியம் என்னவென்றால், பாவத்திலிருந்து விடுதலை தான், வியாதியிலிருந்து விடுதலை தான், சாபத்திலிருந்து விடுதலை தான். விடுதலையை கொடுக்க தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எப்பொழுது ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோமோ அவர் பரிபூரணமாக தம்முடைய வல்லமையை அனுப்புகிறார், தம்முடைய தூதனை அனுப்புகிறார், தம்முடைய பராக்கிரமத்தை அனுப்புகிறார், தம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறார். அந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு மாபெரும் விடுதலை நமக்கு உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வரும் பொழுது அடுத்து அவர்கள் சந்தித்த இடம் சிவந்த சமுத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கானான் தேசத்தை பிரவேசிக்க வேண்டுமென்றால், அறுவடையாளராக மாற வேண்டுமென்றால், தேசத்திலே மாபெரும் எழுப்புதல் உண்டாவதற்கு நீங்களும் நானும் ஒரு கருவியாக பயன்பட வேண்டுமென்றால், புதிதும் கூர்மையான இயந்திரமாக மாற்றப்பட வேண்டுமென்றால், மலைகளை தூளாக மாற்றி அந்த தூள் எல்லா இடமும் காற்றினால் பரவி ஒரு மாபெரும் எழுப்புதல் நம் மூலமாக வெடிக்க வேண்டுமென்றால், நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமையின் மூலமாக, நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற உபதேசத்தின் மூலமாக, நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற குணமாக்குற தேவனுடைய வல்லமையின் மூலமாக தேசம் ஆண்டவரை அறிய வேண்டுமென்றால், நீங்களும் நானும் எகிப்தை விட்டாக வேண்டும். எகிப்தில் இருந்து கொண்டால் நீங்கள் அற்புதங்களை செய்ய முடியாது. எகிப்தில் இருந்து கொண்டால் நாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. எகிப்தில் இருந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே
ஜனங்களுக்கு ஒளியாக, வெளிச்சமாக, உப்பாக நாம் மாறவே முடியாது. 2வது பாருங்கள், அவர்களுக்கு முன்பாக நிற்பது சிவந்த சமுத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்பதாக போவதற்கு வழியில்லை. பின்னதாக விட்டு வந்த பாவம் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிறது. விட்டு வந்த பாவம் சொல்லுகிறது, உனக்கு வழியே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு போனாய் அல்லவா, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் உன்னை ஏமாற்றி விட்டார். உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன்னு சொன்னார். பாரு, நீ முன்ன போய் நின்னா உனக்கு சுமந்த சமுத்திரம் தான் நிற்கப்பா. அதனால் நீ விட்டு வந்த இடத்துக்கே வந்துரு. நீ இதுவரை வணங்கி வந்த தெய்வத்துக்கே மறுபடியும் வந்துரு. அந்த பழைமை முறைக்கே வந்துரு. நீ தாகத்தோடு வாஞ்சியோடு புறப்பட்டு போனாயோ, எந்த தரிசனம் நிறைவேறும் என்று அதை நோக்கி ஓடி போனாயோ, அங்கெல்லாம் உனக்கு கிடைக்காதப்பா. நீ மறுபடியும் வந்துரு என்று சொல்லி அந்த பின்னாடி அந்த எகிப்து பார்வோனுடைய சேனை புறப்பட்டு வந்தது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய உள்ளான ஒரு காரியம், சில முறுமுறுப்புகள் காணப்பட்டாலும், மறுபடியும் நாங்கள் அடிமைத்தனத்திற்கு போக வேண்டுமோ, நாங்கள் எகிப்திற்கு போவோம் என்று அந்த நேரத்தில் சொல்லவில்லை. மோசே குறித்து முறுமுறுத்தார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். 2வது, நீங்கள் கடக்க வேண்டியது சிவந்த சமுத்திரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் மோசே கீழாக சிவந்த சமுத்திரத்திலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஞானஸ்தானம் என்று சொன்ன உடனே நீங்கள் போய் தண்ணீரை மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அதுதான் என்று நினைக்கிறோம். அது ஒரு அடையாளம்தான். ஆனால் உண்மையிலே சிவந்த சமுத்திரத்தை கடந்தவர்கள் தான் அவர்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியும். சிவந்த சமுத்திரத்தை கடக்காத வரை நீங்கள் எகிப்திற்கும் சிவந்த சமுத்திரத்துக்கும் நடுவாக நின்றிருக்கிறீர்கள். பாவத்தை விட்டு ஓடி வந்து விட்டீர்கள். ஆனால் சிவந்த சமுத்திரம் நமக்கு முன்பதாக நிற்கிறது. பாவம் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாவம் மறுபடியும் நம்மளை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போக நினைக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சிவந்த சமுத்திரத்தை கடந்தவர்கள் தான் எகிப்தை விட்டு விட்டார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பாவமான வாழ்க்கை, பாவ அடிமைத்தனமான வாழ்க்கை விட்டுவிட்டார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடக்காதவர்கள் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் அந்த பாவத்தின் ஆதிக்கம் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அந்த பார்வோனுடைய சக்திகள், நாம் வழிபட்டு வந்த அந்த வல்லமைகள், போராட்டங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். சிவந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஞானஸ்நானத்தை குறித்து எழுதும்போது, பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது 2வது கிறிஸ்துவின் வேலையாட்களாக சீசனாக மாற வேண்டும் என்றால், இந்த அறுவடைக்கு ஒரு மகா பெரிய சக்தியாக மாற வேண்டும் என்றால், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய காரியம் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்பது பழைய மனுஷன், எகிப்தில் இருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமே அந்த பழைய மனுஷன், அந்த பழக்க வழக்கங்கள், கர்த்தருக்கு பாரம்பரிய கட்டுகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசுக்கு ஆக செயல்பட்ட நாட்கள், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பழைய மனுஷன், மூர்க்கம் நிறைந்த மனுஷன், கோபம் நிறைந்த மனுஷன், பாவ பழக்க வழக்கம் நிறைந்த ஒரு மனுஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவத்தினுடைய சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்கள், பழைய மனுஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமிசத்தின் கிரியைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தெரியும். இந்த மாமிசத்தின் கிரியைகள் தான் பழைய மனுஷன். விபச்சாரம், வேசித்தனம், காம விவகாரம், பொறாமை, வாக்குவாதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரிவினை, பகைகள், விரோதங்கள், இப்படிப்பட்ட பல எண்ணங்கள் நிறைந்த ஒரு மனுஷன் தான் பழைய மனுஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும். கொஞ்சம் பழைய மனுஷன், கொஞ்சம் புதிய மனுஷனை சேர்த்து கொள்ளக்கூடாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரத்தை முழுமையாக நாம் கடந்தாக வேண்டும். கர்த்தர் வழியை திறந்து விட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணும்படியாய் வந்திருக்கிறார். யாத்திரா 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இன்று வரை எந்த ஜாதியிலும் செய்யப்படாத ஒரு புதிய உடன்படிக்கை நான் உங்களுக்கு பண்ணுகிறேன். என்ன அது என்று நான் தியானிக்கும் போது, அதுதான் ஒரு பழைய மனுஷனை கடந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம்.
ஒரு ஆசீர்வாதம் என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே நம்மை விட அழகான வீடு கட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள், நம்மை விட உயர் பதவியில் இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், நம்மை விட சீரும் சிறப்பாக அந்த உலக மக்களுக்கு பார்வையிலே வாழ வேண்டிய அம்பானிகள் அதானிகள் அநேகர் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத ஒரு அற்புதத்தை உனக்கு செய்கிறேன். அந்த மனுஷர்கள், இப்படிப்பட்ட உலக மக்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தெரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சி பண்ணினாலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த ஜாதிக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற ஜாதியெல்லாம் பார்க்காத ஒரு அதிசயம், மற்ற ஜாதிகளுக்கு கிடைக்காத ஒரு வரம், மற்ற ஜாதிகளுக்கு கிடைக்காத நன்மையான ஒரு காரியம் என்னவென்றால், பழைய மனுஷனை நம்மை விட்டு ஆண்டவர் கடந்து போக வைக்கிறார், புதிய மனுஷனாக நம்மை மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் அநேகருடைய குழப்பங்கள் என்னவென்றால், பழைய மனுஷனை முழுவதுமாக களைந்து போடுவது கிடையாது, புதிய மனுஷனை முழுமையாக தரித்து கொள்வதும் கிடையாது. இந்த இரண்டு பிரச்சனை தான் இன்றைக்கு தேசத்தில் எழுப்புதல் வராமல் இருப்பதற்கு தடை. கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பாதி சமத்தில் நின்று விட்டு பாதி நான் கானான் தேசத்துக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் போகவே முடியாது. எப்படி எகிப்தை விட்டோமோ அப்படி நாம் சிவந்த சமுத்திரத்தை கடந்தாக வேண்டும். ஆண்டவர் திறந்த வாசலுக்குள் நுழைந்து அந்த இடத்திற்கு நாம் கடந்து போக வேண்டும். பழைய துணி புதிய துணியும் இணைத்து தைத்தால் இந்த பழைய துணி புதிய துணியை கீறி போட்டு விடுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய மனுஷனுடைய வாழ்க்கையும் புதிய மனுஷனுடைய வாழ்க்கையும் இணைந்து போகிற வாழ்க்கை அது நம்மை பீறி போடுவிடும். அநேகர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். இவ்வளவு வல்லமையாக இருந்தார், பின்வாங்கி போய்விட்டார். காரணம், பழைய மனுஷனை முழுவதுமாய் களைந்து போடவில்லை. பழைய விபச்சாரத்தையோ பழைய அந்த குடி போதையோ பழைய பாவ பழக்க வழக்கங்களையோ அவர்கள் விட்டுவிடவில்லை. எகிப்தை விட்டுவிட்டார்கள், பாவம் செய்வதை விட்டுவிட்டார்கள், குடி பழக்கத்தை விட்டுவிட்டார்கள், விபச்சாரத்தை விட்டுவிட்டார்கள், வேசித்தனத்தை விட்டுவிட்டார்கள். ஆனால் அவள் மனதுக்குள்ளே எகிப்து இருந்தது, அவள் மனதுக்குள்ளே அந்த இச்சை இருந்தது. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாம் வேதகத்தை எடுத்து விட்டோம், நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறிவிட்டோம், இனி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்கிற ஒரு மேலான ஒரு கண்ணோட்டம் தான் இருந்தது தவிர இருதயத்தின் ஆழத்தில் அந்த இச்சை இருந்தது. எகிப்தை விட்டு வந்தாலும் எகிப்தர்களுக்குள்ளே இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவ பழக்க வழக்கங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தது. எனவே தான் ஆண்டவர் ஞானஸ்தானத்தை தீர்மானிக்கிற ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீ இதுவரை பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்தாய், இதுவரை நீ பாவ பழக்க வழக்கத்தில் இருந்தால், இப்பொழுது என்னோடு ஒரு உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே நான் அழுத்தமாய் பேச விரும்புகிறேன். ஏன் இவ்வளவு சமயம் எடுத்து பேசுகிறேன் என்றால், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் தேவை. இந்த வேலையாட்கள் இப்படிப்பட்ட ஸ்தானத்தை எடுத்தால் தான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சாதாரணமாக போனால் வியாதி சுகமாகாது. சாதாரணமாக சுவிசேஷம் அறிவித்தால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். சாதாரணமாய் பேசினால் ஊமையன் பேச மாட்டான், பிசாசு துரத்த முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அறுவடைக்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பட்டணத்துக்கு போகும்போது மந்திரவாதியை சந்திக்க நேரிடும். அவனிடத்தில் இருக்கிற அந்த துர்க்கிரியைகளை காட்டிலும் நமக்குள் இருக்கிற அபிஷேகம் மேன்மையாக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே அவனுக்கு இருக்கிற கிரியை நமக்குள் காணப்பட்டால் நாம் அங்கு மேற்கொள்ள முடியாது. பிசாசு நம்மளை மேற்கொள்வான், நாம் பிசாசை மேற்கொள்ள முடியாது. அறுவடையை நாம் பார்க்க முடியாது. அறுவடையாளராக மாற வேண்டும் என்றால் இரண்டாவது தேவன் சொல்கிற ஒரு காரியம், பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். பழைய பாவ பழக்க வழக்கங்களை விட்டு விடுவது மாத்திரமல்ல, புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். புதிய மனுஷன் ஆவிக்குரிய கனி என்று எழுதப்படுகிற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசம், இவள் எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் தரித்து கொள்ள வேண்டும். சிவந்த சமுத்திரத்துக்கு அடுத்த இடத்திற்கு வந்தாலே அவன் எகிப்தையும் விட்டுவிட வேண்டும், சிவந்த சமுத்திரத்தையும் கடந்தாக வேண்டும், ஒரு புதிய மனுஷனாக வர வேண்டும். அதான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். புதிய மனுஷனாக பிறக்க வேண்டும். அதான் நிக்கத்தொம்பு ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நான் மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளவே மறுபடியும் நான் பிறக்க முடியுமா? என் ஆண்டவர் சொன்னான், இஸ்ரவேலில் போதனாய் இருந்தும் உனக்கு அந்த ஞானம் இல்லையா? அவர் சொன்னது ஆவிக்குரிய பிறப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுவாபத்தின் பிறப்பு.
ஆதாம் இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிற பிறப்பு. எதை இழந்து போனோமோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனோடு இந்த ஐக்கியத்தை இழந்து போனோம் மறுபடியும் அந்த ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவ சாயலாக உருவாக்கப்பட்ட நாம் மனுஷ சாயலாக, பிசாசின் சாயலாக நாம் கீழ்ப்படியாமல், ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே நம்முடைய சாயல் பிசாசின் சாயலாக மாறிவிட்டது. பிசாசின் சோகமாய் மாறிவிட்டது. அவனுக்குள்ளே இருந்த கிரியைகள் தான் நமக்குள் வந்து விட்டது. ஆனால் எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, தேவ சாயல் அவனுக்கு வருகிறது. தேவ சாயலை ஒருவன் தரித்து கொள்ள வேண்டும் என்றால் பிசாசின் சாயலே அவன் களைந்து போட வேண்டும். பழைய மனுஷன் என்பது பிசாசின் சாயல், பாவத்தின் சாயல், சபிக்கப்பட்ட சாயல், சோபங்கள், பழக்க வழக்கங்கள், இவைகளை முழுமையாக விட்டுவிட வேண்டும். பிசாசின் சாயலும் தேவனுடைய சாயலும் இணைக்கப்பட முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு தீர்மானம் எடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிவந்த சமத்தை ரெண்டாக பிளந்தவருடைய வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு கோலை நீட்டும் போது சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது என்றால் என் தேவன் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி தேவ சமூகத்திலே சிவந்த சமத்தை கடக்க வேண்டும் என்று ஒரு நிச்சயத்தோடு கூட நீங்கள் ஞானஸ்தானத்திற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய மனுஷனை கர்த்தர் மாற்றி புதிய மனுஷனை ஆண்டவர் நமக்கு தருவார். புதிய மனுஷனுக்குள்ள சுவாபங்கள் நமக்குள்ளே வரும். இவன் பூமிக்குறைகளை தேட மாட்டான், மேலானவைகளை நாடுவான். காரணம், இவன் மனுஷ சாயல் அல்ல, பிசாசின் சாயல் அல்ல, தேவ சாயலாக மாறுகிறான். தேவனுக்குரிய கிரியைகளை வெளிப்படுத்துவனாய் காணப்படுகிறான். தேவ சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாகிறான். தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தன் சுய சித்தத்தின்படி அல்ல, சுய விருப்பத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் புதிய மனுஷன். போதும். மோசேயின் காலத்தில் இன்னும் ஒரு காரியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். ரெண்டாவது, சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின்பு பார்த்த இடம் தெரியுமா? வனாந்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே நம்ம நினச்சிடலாம், ஓஹோ கானான் தேசம் நமக்கு வந்துட்டு, ஆண்டவர் நம்ம தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் கொண்டு போய் வைத்து சகல ஜாதிகளை நிர்மலப்படுத்தி நம்ம மேன்மையான இடத்திற்கு வைப்பார் என்றுதான் ஆசையோடு கூட நாம் சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறோம். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறோம். ஆனால் கண்களுக்கு முன்பாக இருப்பது என்ன தெரியுமா? வனாந்தரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை எகிப்தில் இருந்த வாழ்க்கை இங்கே இல்லை. எகிப்தில் நம்ம வேலை செய்தோம், வேலை கூலி கிடச்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கு அடிமைத்தனமாக இருந்தாலும் சாப்பாடு காரியங்கள் எல்லாம் அதுக்குள்ளே உருண்டு பிறண்டு இருந்தோம். ஆனால் வனாந்தரத்தில் வேலை செய்ய முடியாது. வனாந்திரத்தில் ஏதாவது ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்வான்னு எதிர்பார்க்க முடியாது. வனாந்திர வாழ்க்கை என்பது ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு காரியம். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ உன்னை நம்பி வாழ்ந்து விட்டாய், உன் தகப்பனை நம்பி உன் தாயை நம்பி வாழ்ந்து விட்டாய், உன் குடும்பத்தாரை சார்ந்து வாழ்ந்து விட்டாய், உனக்காக நீயே முடிவெடுத்து உன்னுடைய கையின் பிரயாசங்களை நீ சாப்பிட்டு வாழ்ந்து விட்டாய். ஆனால் இப்பொழுது அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அந்த அறுவடைக்கு நீ வேலையாட்களாய் மாற வேண்டும் என்றால் நீ என்னையே நம்பி வாழ வேண்டும். விசுவாசமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வனாந்தரத்திலே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் அவர்களை நடத்தினார். அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காலம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவிடத்தில் தான் கேட்டான், ஆண்டவரே, நீ சொல்லுகிற உபதேசம் மிகுந்த கடின உபதேசமாக இருக்கிறதே. நீங்கள் வழிக்கு 2 ட்ரெஸ்ஸும் கொண்டு போகலாம், பைய கொண்டு போண்டாம், சாப்பாடு ஒன்றும் கொண்டு போண்டாம், நீங்கள் பரதேசியை போல போங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஆண்டவரே என்று கேட்கும்போது, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே. ஆண்டவர் சொன்னார், இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதங்கள் உனக்கு தருகிறேன். நீ சொந்த பந்தங்களை விட்டு விட்டு வந்தால் என்னால் அநேக சொந்த பந்தங்களை உனக்கு நான் தருகிறேன். அநேக சகோதர சகோதரிகளை தருகிறேன். உனக்காக உயிரை கொடுக்கிற சகோதர சகோதரிகளை தருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்கள் கண்களை எனக்கு தரும்படி கூட நீங்கள் ஆயத்தமானீர்கள். அப்படி ஹல்லேலூயா. ஒரு மகத்தான ஒரு ஒளியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேலை ஆட்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை போல, பேதுருவை போல
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னொரு பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு சொன்ன வார்த்தையை அவர்கள் நம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவுக்கு பேதுருவின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். பேதுருவின் வார்த்தையில் ஒரு பெரிய மகிமை வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வேலையாட்களாக மாற வேண்டும். நம்முடைய பிரசங்கத்திலே 3000 பேர் 5000 பேர் லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தை புதிதும் கூர்மையான இயந்திரமாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு புதிதும் கூர்மையான இயந்திரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும். நாம் போகிற இடமெல்லாம் எழுப்புதல் உருவாக வேண்டும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மகிமை வெளிப்பட வேண்டும். அதற்கு 3வது வனாந்தர வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கற்றுக்கொள்ளாதவன் சீசன் அல்ல, வேலையாட்கள் அல்ல. 3.5 வருஷம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசனை கற்றுக் கொடுத்தார். எப்பவும் கற்றுக் கொடுத்தார். கற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வனாந்திர வாழ்க்கையில் தான் அவர்களுக்கு மோசேயின் மூலமாக 10 கற்பனைகளை ஆண்டவர் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வேறு. என் தகப்பன் அப்படி இருந்தார், என் தாய் அப்படி இருந்தார், என் தகப்பன் இப்படி தான் செய்வார், என் தாய் இப்படி தான் செய்வார். இதெல்லாம் பழைய கதை. இதெல்லாம் எகிப்து. அது அங்கே ஒதுக்கி வைத்து விடு. இங்கு உனக்கு பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கொடுக்கப்படுகிறது. நியாய பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி திருமணம் செய்ய வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், ஆலயத்தில் எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்க வேண்டும். புறஜாதியுடைய முறைமை அல்ல, நான் உனக்கு ஒரு முறைமையை கற்றுத்தருகிறேன். பழைய முறைமையை விட்டுவிடு. புறஜாதியுடைய பார்வோனுடைய முறைமையை விட்டுவிடு. எகிப்தின் ஜனத்துடைய முறைமையை விட்டுவிடு. இது உனக்குரியதல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ ஒரு மனுஷன் காண்பித்த பாரம்பரியத்தை பிடித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு மனுஷன் காண்பித்த பழக்க வழக்கங்களை பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ, அன்னைக்கு இருந்து அந்த மனுஷன் காண்பித்து கொடுத்தார். ஐயா, வேதம் என்ன காண்பித்து கொடுக்கிறது? அன்னைக்கு இருந்து அதே வேதம் தானே இன்னைக்கு இருக்கிறது. அவர்கள் சில தவறை நாம் செய்ய முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படி எழுப்புதல் கடந்து வரும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்னை இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் மக்களுக்கு புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அன்னைக்கு இருந்த கலாச்சாரம் விக்கிரக ஆராதனை கலாச்சாரம். எனவே ஒரு படத்தை இயேசுவானவரை போல வரைஞ்சு காண்பித்து தான் இயேசு என்று காண்பித்து கொடுத்தார். அந்த பாரம்பரியத்தை இன்றைக்கு நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாது. விக்கிரக ஆராதனை வேண்டாம் என்று சொல்லுகிறார். என்னை வழிநடத்துறது ஒரு கன்று குட்டியை போல உருவாக்கி வைத்து விட்டார்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வனாந்திரத்தில் வந்த அநேகரிடத்தில் ஆண்டவர் பிரியமாயிருக்கவில்லை. தேவன் அவர்களை வனாந்திரத்திலே அழித்து போட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அநேகர் வனாந்திர வாழ்க்கையிலே வாழ முடியாதபடிக்கு பின்வாங்கி போய் விடுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டமோ அந்த நோக்கத்தை நிறைவேற முடியாதபடி, தரிசனம் நிறைவேறாதபடிக்கு விழுந்து போகிறார்கள். அது காரணம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு செய்தி கொஞ்சம் பெரிதாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் ஒரு எழுப்புதல் காலத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பிரசங்கம் 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மக்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதான் எழுப்புதலின் காலம். இப்போ 20 நிமிஷம், அது 5 நிமிஷம் என்ன போயிட்டுனா உடனே நம்ம வாட்சை எடுத்து போதர்கிட்ட காட்டிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி காட்டி தான் இன்றைக்கி கொரோனா வந்து அரசாங்கமே நமக்கு சொல்லிட்டு நீ 1 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடு அப்படின்னு சொல்லி. இப்போ காலத்தை தேடினா காலம் கிடைக்கல. நாட்கள் பொல்லாத விழானால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கானான் தேசத்துக்கு போக வேண்டிய அநேகர் 20 வயதுக்கு மேற்பட்ட லட்சக்கணக்கான ஜனங்களை தேவன் வனாந்திரத்தில் அழித்து போட்டார். காரணம் என்ன? எழுப்புதலுடைய தேசத்திலே எழுப்புதல் வராமல் இருப்பதற்கு காரணம் அநேகர் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேசத்திலே அறுவடையாளர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர், தேசத்திலே மாபெரும் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று முன்குறித்து அழைக்கப்பட்ட அந்த ஜனங்கள் தன்னுடைய கிரியை நிமித்தம்,
வனாந்தரமான வாழ்க்கையிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். ஏசி ரூம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க வஸ்திரம் பழமே ஆகலையா. நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகும்போது தெரியும், ஏசி ரூமில் இருந்தால் நம்ம ட்ரெஸ் எல்லாம் அழுக்கே ஆகாது, 2-3 நாளைக்கு போடலாம். இங்கே நமக்கு ஒரே நாளில் மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ ஏசியாக இருந்தனால தான் அவங்க வஸ்திரம் பழமே ஆகலை, அழுக்கே பிடிக்கலை. வனாந்திரத்தில் நடந்தால் கூட அழுக்கு பிடிக்கலை. இறைச்சி கேட்டாங்க, இறைச்சியும் கொடுத்தார் ஆண்டவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வனாந்திரத்தை கடக்கணும்னு ஆண்டோடைய விருப்பமாக இருந்தது. வனாந்திரம் தங்கியிருப்பது தேவனுடைய சுத்தமாக இல்லை. வனாந்திர வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் இந்த மக்கள் என்ன செய்தாங்களாம், இவன் திருஷ்டாந்தமாக நம்ம எழுதி வச்சிருக்கிறான். வனாந்திரத்தில் வசனங்களை பெற்றுக்கொண்டார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள், நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். இவர்கள் விதைக்கவில்லை, அறுவடை செய்யவில்லை, உழைக்கவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. தேவனே வானத்தின் பலன்களை திறந்து மன்னாவை போஷித்தார், இறைச்சியை கேட்டார், இறைச்சியை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். ஜனங்கள் இதெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய முறுமுறுப்பை அவர் பொறுத்து கொண்டார். அவருடைய காரியங்களை பொறுத்து கொண்டு ஆண்டவர் அவர்களுக்காக செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் செய்தார். ஆனால் இந்த வனாந்திரத்தில் பெற்ற ஆசீர்வாதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் இதுவரை பெற முடியாத நன்மைகளை பெற்ற இவர்கள் தன்னுடைய பலத்தினாலோ பராக்கிரத்தினாலோ பெற்றுக்கொள்ளாத அபிஷேகங்கள், பெற்றுக்கொள்ளாத கிருபைகள், பெற்றுக்கொள்ளாத உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு வந்து சேர்ந்த உடனே இவர்கள் வனாந்தரத்திலே தங்கிவிட்டார்கள். அந்த வனாந்தரத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தில் தங்கிவிட்டார்கள். வேதம் சொல்வது பாருங்கள், 7வது வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுதியிருக்கிறபடி அவர்கள் அநேகர் விக்கிரக ஆராதனையாகிவிட்டார்கள். விக்கிரக பொருளாசை என்று அர்த்தம். இப்போதான் பாயிண்ட்டுக்கு ஆண்டவர் வரார். ஏன் எழுப்புதல் வரலை என்றால், எழுப்புதலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கடந்த 200 வருஷத்தில் மிஷனரிகள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட அநேகர் பிரகாசித்தார்கள், அநேகர் பிரகாசிக்கவில்லை. அநேகர் எகிப்தை விட்டு விட்டார்கள், சமுத்திரத்தையும் கடந்து விட்டார்கள். ஆனால் வனாந்தரத்தில் போய் தங்கி விட்டார்கள். வனாந்தரத்தில் என்ன தெரியுமா, ஜனங்கள் உட்கார்ந்துட்டாங்க. சமுத்திரத்தை கடந்தவங்க வனாந்தரத்தில் போய் என்ன செஞ்சிட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. ஏன் உட்கார்ந்துட்டாங்கன்னா, தேவனால் வருகிற ஆசீர்வாதம் அவர்களுக்கு பிரிதாய் வந்து விட்டது. புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செல்வங்கள் கொழித்து விட்டது, எல்லாம் வந்து விட்டது. ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாம் வந்துட்டு. இப்போ பொருளாசை உள்ள வந்துட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைத்த அழைப்பை மறந்து விட்டார்கள். எந்த நோக்கத்தில் கர்த்தர் அழைத்தார் அந்த நோக்கத்தை மறந்து விட்டார். ஐயோ, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை தருவேன்னு சொன்னாரே, அந்த தேசத்திற்கு போகணுமே, அந்த எண்ணம்லாம் போயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், இன்றைக்கு சபை எப்படி இருக்குது என்று பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையின் மக்கள் எப்படி இருக்கிறோம் என்று பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவருடைய பிரதான கட்டளை, பிரதான தரிசனம் என்ன தெரியுமா? நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிவித்து அவர்களை சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவினால் ஞானம் கொடுத்து நான் உபதேசித்த அந்த கட்டளைகள் அவர்களுக்கு கொடுங்கள். அதுதான் சபைக்கு சொன்ன வார்த்தை. அன்னைக்கு சபை எப்படி இருக்குது தெரியுமா? இந்த வார்த்தை சொல்கிறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ரட்சிக்கப்படு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவர் நோக்கி பார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், இடம் கொண்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல புசி, நல்ல குடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னெல்லாம் வேண்டுமோ எல்லாம் செய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளிலே தரித்திரு. இதான் உலக ஆசீர்வாதத்துக்குள்ளே சபையை மேய்ப்பர்கள் அடக்கி வைத்து விட்டார்கள். குருடரான வழிகாட்டிகள் இவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னதாக போகிற ஒரு சீசன் இப்படி இருக்க மாட்டான். இயேசுக்கு செய்த ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷன் இப்படி இருக்கவே மாட்டான். அவனுக்குள்ள இந்த தாகம் எவ்வளவோ பெருகி இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இன்றைக்கு போதகர்கள், மேய்ப்பர்கள் தம்முடைய பிள்ளைகளை எப்படி வழிநடத்த வேண்டுமோ அப்படி வழிநடத்தவில்லை. பழைய ஏற்பாட்டை போல ஆகிவிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு நியமத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துகிறார். பழையவைகளையும் எடுத்து புதியவைகளையும் எடுத்து அது தேறின வேதப்பாமாக இருந்து போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். நீ கிறிஸ்துவின் வேலையாட்களை உருவாக்குவதற்கு பதிலாக
இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விசுவாசத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற, அந்த கற்பனை பெற்றுக்கொள்ளுகிற, வனாந்தரத்திலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனாக மாத்திரம் உருவாக்கினீர்களே தவிர, அதை பெற்றுக்கொண்ட பின்பு அந்த வனாந்திர பாதையை கடந்து நாம் போக வேண்டும் என்கிற செய்தியை நாம் கொடுக்காமல் இருக்கிறோம். நீ தரித்திரத்தில் இருக்கிறாயா? ஆண்டவர் நோக்கி பார், உனக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தில் வியாதியா? நீ ஜெபி, கர்த்தர் உன் வியாதியை மாற்றுவார். கர்த்தர் உன் குடும்பத்திலே உனக்கு வேலை இல்லையா? கர்த்தர் உனக்கு வேலையை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்திர பாதையில் இருக்கிறாயா? கர்த்தர் நோக்கி பார், உனக்கு அற்புதம் செய்வார். இவைகளை மாத்திரம் கற்றுக் கொடுக்கிறோமே தவிர, எந்த நோக்கத்திற்காக எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அழைத்தாரோ அந்த அழைப்பை சொல்லிக் கொடுக்க மறந்து விடுகிறோம். வனாந்திரத்திலே புசித்து குடித்து தங்கியிருக்க நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம். எனவேதான் ஆண்டவர் அவர்களை அழித்து போட்டார். இங்கு அழித்து போட்டார் என்றால் ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டுவிடும். தரிசனம் அழிந்து போய்விடும். அழைப்பு முடிந்து போய்விடும். தரிசனம் மங்கி போய்விடும். எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டமோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டமோ, அது அங்கு ஸ்டாப் ஆகிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக சபையிலே தரிசனம் ஸ்டாப் ஆகிவிட்டது. அநேக தேவ மக்களுடைய வாழ்க்கையில் அழைப்பே இல்லாமல் போய்விட்டது. என் ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொண்டார் தெரியுமா? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஒரு பெரிய எழுப்புதலுக்காக நம்ம சபை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பெரிய ஒரு எழுப்புதல். தோய்ந்து போனவர்களுக்கு மேய்ப்பன், சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சுவிசேஷம். அதற்காகவோ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து விட்டோம்? சபையை வனாந்திரத்தில் வைத்து விட்டோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் அவரிடத்தில் பிரியமாக இருக்கவில்லை. நான் அவர்களை எகிப்து தேசத்தில் கொண்டு வந்தது நான் தான். அவர்களை சிவன் சமூகத்தை கடக்க வைத்தது நான் தான். வனாந்திரத்திலே இறைச்சி கேட்ட போதும் வாங்கி கொடுத்தேன். பெரிய ஆடி கார் வேணும்னு கேட்டாலும் வாங்கி கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த இறைச்சி உள்ளே இருக்கும் போதே ஆண்டோடைய கோபாக்கினை இறங்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உலகத்துக்காக தான் நோக்கி பார்க்கிறார். உலகத்தானே போல தானே வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். உலகத்திலே பெரியவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைத்த அழைப்பு எங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்தில் இருந்த வாழ்வை நினைத்து பார்க்கிறோமா? வனாந்திரத்தில் ஆண்டவர் போஷித்த பின்பு இந்த வனாந்தரத்தில் பொருளாசையினாலே மயக்கப்பட்டு, வேசித்தனத்தினால் மயக்கப்பட்டு, விபச்சார மயக்கத்தினால் மயக்கப்பட்டு அவர்கள் சபை மடங்கி விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் அவர்களை அழித்து விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, வனாந்தரத்தை நாம் கடக்க வேண்டும். இதோடு மோசையின் காலம் முடிகிறது. மூன்றாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யோசுவாவின் காலம். அநேகர் இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது ஒரு மனுஷன் சரியான ஒரு தேசனுடைய சீசனாக மாற வேண்டும் என்றால், எழுப்புதல் வீரனாக மாற வேண்டும் என்றால், டேவிட் லிவிங்ஸ்டனை போல ஸ்தோத்திரம், ஒரு அந்தோனி ராமை போல மாற வேண்டும் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு வில்லியம் கேரியை போல மாற வேண்டும் என்றால், ஒரு இங்கிலதவை போல மாற வேண்டும் என்றால், ஜெப்சன் டெய்லரை போல மாற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே மூன்றாவது ஒரு காரியத்தை நீங்கள் கடந்தாக வேண்டும். யோசுவாவின் காலம் யோர்தான் என்பது சோதனையின் காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோர்தானை கடந்தாதான் வனாந்திரத்தை கடக்கிறோம். யோர்தானை கடக்கவில்லை, நம்ம வனாந்திரத்தில் இருக்கிறோம். வனாந்திரம் என்பது கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பழக்க வைக்கிற ஒரு காலமாக இருந்தாலும், எதற்காக ஆயத்தமாக்கப்படுகிறோமோ, எதற்காக நாம் கூர்மையாக்கப்படுகிறோமோ, அந்த கூர்மையை அது மழுங்கலாக்கிற ஒரு இடமாய் மாறிவிடும். வனாந்திரம் நம்முடைய கத்தியை கூர்மையாய் மாற்றுகிறது. ஆனால் கத்தி பயன்படுவது வனாந்திரத்தில் அல்ல, அது கானான் தேசத்திலும் பயன்பட வேண்டும். அப்படியானால் இந்த கத்தி கூர்மையாக இருக்கிறதா இல்லை அது மழுங்கலாக இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கிற இடம்தான் யோர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையின் காலத்தை கர்த்தர் நியமித்து வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் இந்த சோதனையின் காலத்தை குறித்து பார்க்கிறோம். யோர்தான் என்பது சோதனையின் காலம். எகிப்தை விட்டவர்கள், சிவந்த சமரத்தை கடந்தவர்கள், வனாந்திர பாதையிலே வெற்றி பெற்றவர்கள், அடுத்ததாக நாம் கடந்து போகிற இடம் யோர்தானை கடக்க வேண்டும். யோசுவாவின் காலத்தையும் நாம் கடந்தாக வேண்டும். இந்த யோசுவாவின் காலம் என்பது, யோர்தான் என்பது சோதனை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்கும் போது லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதிக்கப்பட்ட பின்பு என் இயேசு, மனம் திரும்புங்கள்,
பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று அவர் பிரசங்கம் பண்ணும்போது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தார்கள். காரணம், சுவிசேஷ தடையாய் இருப்பதே பிசாசு தான். அந்த பிசாசியை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் சுவிசேஷம் அறிவித்தால் சுவிசேஷத்தின் வல்லமையை நாம் பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசினால் உண்டாகிற இச்சைகள் 3 விதமான காரியம். அது இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசினால் உண்டானவைகள் என்று வேதம் காண்பிக்கிறது. ஒன்று, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 3 காரியங்கள். இந்த 3 காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை பிசாசு சோதிக்கிறான். இந்த 3 காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் இயேசு கிறிஸ்துவின் சீசனாக வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டாலும் அவருக்கு ஒரு டெஸ்ட் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பாருங்கள், 12ஆம் வகுப்பு படிக்கிறோம், நல்லா படிக்கிறோம் என்று தெரியும். டீச்சர்ஸுக்கு பாஸ் பண்ண மாட்டாங்க, எக்ஸாம் வச்சு தான் ஆவாங்க. அந்த எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறார் அவங்களுக்கு தெரியும். நல்லா படிக்கிறோம், நல்லா தெரியும், எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனாலும் ஒரு எக்ஸாம் தேவை இருக்கிறது. அதே போல் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தொடர்ந்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று தெரியும். அவர் 3.5 வருஷம் கர்த்தருடைய பணியை செய்ய போகிறார் என்று தெரியும். அவர் அற்புதங்களை, அடையாளங்களை செய்ய போகிறார். அற்புதங்களினால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க, அடையாளங்களால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க, சுவிசேஷத்தினாலே ஜனங்கள் ரட்சிப்புக்குள் கடந்து வர போகிறாங்க என்று பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். ஆனாலும் பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்பது தேவசித்தமாய் இருந்தது. உலகத்தின் அதிபதி எப்படி ஆதாமை வீழ்த்தினானோ, அந்த முந்தின ஆதாம் வஞ்சிக்கப்பட்டான், பிந்தின ஆதாமாய் இயேசு கிறிஸ்துவோ வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், சும்மா நம்ம அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று பார்க்கிறோம். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி பிதாவை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் வைக்கிற பிரேயர் ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட வேலையாட்களை தேவன் இந்த உலகத்தில் எழுப்ப வேண்டும். எளிமையான ஒரு வாழ்க்கை, உலகத்தை துறந்தவர்கள், பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவர்களே நாடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வனாந்தரத்திலே தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் புசிக்கவும் கொடுக்கவும் பயன்படுத்துகிற ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் அழித்து போட்டார். 2வது சோதனையின் காலத்தில் நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்கிறேன். யோசுவாவின் காலத்தில் நாம் கடக்க வேண்டியது 3 காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு அவன் பெற்ற அந்த அபிஷேகம், ஆண்டவர் சமூகத்தில் 40 நாள் உபவாசம் இருந்து பெற்ற அந்த கிருபையை தனக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்று பிசாசானவன் ஆண்டவர் ஒரு சோதனையை வைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பெற்றுக்கொள்கிற கிருபை, நாம் பெற்றுக்கொள்கிற அபிஷேகம், நமக்கு ஊழியத்தினால் வருகிற பலன்கள் எல்லாம் தான் அனுபவிப்பதற்காக அல்ல, மிஸ்யூஸ் பண்ணுவதற்காக அல்ல. சரீரத்தின் இச்சையை கொண்டு வருகிறான், மாமிசத்தின் இச்சையை கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பத்தை கல்லை அப்பமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான். தேவனுக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த இடத்தை தன்னுடைய சரீர இச்சையை நிறைவேற்றும்படியாய், மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்றும்படியாய் தேவனுடைய அந்த வரத்தை மிஸ்யூஸ் பண்ண அவர் விரும்பவில்லை. 2வது, பிசாசு சொல்லுகிற ஆலோசனை கேட்பதே தவறானது. அவன் கொடுக்கிற ஆலோசனை, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிலுடைய வழியில் இல்லாமல், பரியாசகர் உட்கார்மத்தில் உட்காராமல், அவன் துன்மார்க்கன், துஷ்டன், அவனுடைய ஆலோசனை கேட்க வேண்டும் என்று தேவை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தின் இச்சையை ஆண்டவர் மேற்கொண்டார், ஜீவனத்தின் பெருமை ஆண்டவர் மேற்கொண்டார், கண்களின் இச்சையை, எல்லா உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்து கொடுத்து இதெல்லாம் உனக்கு தாரன்னு சொன்னாலும் ஆண்டவர் மாறவே இல்லை. இன்னைக்கு பணத்தை காட்டினோன்னே மாறி விடுறோம், பொருளாசையை காண்பித்தோன்னே நம்ம மாறி விடுகிறோம், ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பணம் தாரன்னு சொன்னோன்னே நம்ம மாறி விடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையின் காலத்திலே அநேகர் விழுந்து போகிறார்கள். யார் யோர்தான் நதியை கடக்க முடியும் என்றால் யோசுவா சொன்னான், ஆசாரியர்கள் கால் வைக்க வேண்டும். ஒரு பிரதான ஆசாரியன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருக்கு பின்னதாக இருக்கிற சீசனாக இருக்கிற நாம் ஒரு ஆசாரியன் என்கிற ஒரு தகுதிக்குள் கடந்து வர வேண்டும். ஆசாரியன் வஸ்திரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசாரியன் என்றாலே அவன் தனக்காக அல்ல, தன் ஜனங்களுக்காக அவன் பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு திறப்பில் இருக்கிற ஒரு மனுஷன். ஜனங்களுக்காகவே வாழ்கிறவன், தன் வாழ்க்கையே அர்ப்பணம் செய்தவன். அவனுடைய தொழில் வேற எந்த தொழிலும் கிடையாது. ஜனங்கள் மூலமாய் வருகிற காணிக்கையில் தான் அவன் சாப்பிடுகிறான், குடும்பமும் சாப்பிடுகிறது. வேற எந்த வேலையும் அவன் செய்ய மாட்டான். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு மனுஷன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். எனவே உங்களுக்கு பரிதபிக்கக்கூடாத ஆசாரியன் உங்களுக்கு இல்லை. உங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு ஆசாரியன். அப்போ ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவன், ஜனங்களுக்காய் மனதுருக்கமாய் இருக்கிற ஒரு ஆசாரியன் என்கிற ஒரு பக்குவத்துக்குள்ளே, அந்த புதிய மனுஷனுக்குள்ளே பிரவேசித்து அந்த சோதனையை ஜெயிக்கிற அந்த பக்குவத்துக்குள்ளே ஒரு மனுஷன் வரும்போது தான் ஒரு அறுப்பை, மிகுதியை பார்க்க முடியும். ஆசாரியர்கள் கால் வைத்த உடனே யோர்தான் 2ஆக பிளந்தது. அந்த ஆசாரியனுக்கு பின்னதாக எல்லா ஜனங்களும் அதை கடந்து போனார்கள். அப்போ நாம் ஒரு ஆசாரனை இருக்கும்போது நம்மூலமாக சுவிசேஷத்தை பெற்று நம்மை பின்தொடர்கிற ஜனங்களை அவர்களும் சோதனையில் விழாதபடி, யோர்தான் என்கிற சோதனையில் விழாதபடி, உலகத்தின் இச்சையில் விழாதபடி, சாபத்தின் இச்சையில் விழாதபடி, பிசாசின் கண்ணில் அகப்படாதபடிக்கு, பெருமையில் அகப்படாதபடிக்கு, பொருளாசையில் அகப்படாதபடிக்கு, பெண்ணிலே விபச்சாரத்தில் விழாதபடி, வேசித்தனத்தில் விழாதபடிக்கு அவைகளை அப்படியே யோர்தானிலிருந்து அவர்களை கடந்து அந்த புறத்திற்கு, கானான் தேசத்திற்கு கொண்டு போவதற்கு ஆசாரியர்கள் தேவை. ஆசாரியர்கள் இருந்த அந்த அனுபவம் வேலையாட்களுக்கு தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வனாந்திரத்திலும் அநேகர் அழிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிடைக்கிற ஆசீர்வாதத்தை சாப்பிட்டு பூலகத்தின் காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே அவர்கள் தன் அழைப்பை இழந்து விடார். 4வது காரியம் என்னவென்றால், யோர்தான் நதியிலே அவர்கள் விழுந்து போகிற காரணம் என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சோதனையிலேயே விழுந்து போகிறார்கள். சோதனை வரும்போது விழுந்து போகிறார்கள். சவுலுக்கு ஒரு சோதனை, பொருளாசை என்கிற சோதனை. இவனை இதுவரை பார்க்காத அழகான கொளுத்த மாடுகள், கொளுத்த கன்றுகள், பொன்னுகள், வெள்ளிகள் எல்லாம் பார்த்த உடனே, ஐயோ இதுவரை நமக்கு ஒன்றுமே இல்லையே, ஆனால் ஆண்டவர் அதை எடுக்காதுல்ல சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஞானமே இல்லை, யுத்தம் பண்ண போகிறோம், அவன்கிட்ட அதை எடுக்காதுன்னு சொல்கிறாரு. நம்ம ஜெயிச்சாச்சு, ஆனால் அந்த பொருளெல்லாம் எனக்குரியதல்லவா, ஆண்டவர் எடுக்காதுல்ல சொல்கிறாரு. அது வேண்டாம்னு சொல்ல, முற்றிலும் அழித்து போடணும் என்று சொல்கிறாரு. அழித்து போட முடியலையே, மனசுக்குள்ள பொருளாசை இருக்கிறதே. ராஜ்யத்தை பார்த்து எடுத்து மாற்றிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பொருளாசை நாட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய விபச்சாரமோ வேசித்தனமோ மற்ற எந்த பாவமும் அவன் செய்யவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமாக அவன் அவரை திட்டவில்லை. கர்த்தருக்கு விரோதமாக விக்கிரகாராதனை செய்யவில்லை, வெள்ளிசூனியம் செய்யவில்லை. அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீகள் எல்லாம் அடித்து விரட்டிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமலேக்கியனை இருக்கக்கூடாது என்று நினைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீகள் இருக்கக்கூடாது என்று நினைத்தான். அவ்வளவு வைராக்கியமானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விருத்த சேதனம் உள்ளவன், விருத்த சேதனம் இல்லாதவன் என்கிற பயங்கர வைராக்கியமானவன். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரு சோதனையில் விழுந்து போன காரியம் பொருளாசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை பார்க்காத ஒரு பொருளை பார்த்த உடனே அதுக்கு மேல் ஆசை வந்து விட்டது. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இதுவரை காணாத ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே, தேவன் அபிரதமாக ஆசீர்வதித்த உடனே அந்த ஆசையிலே விழுந்து, அந்த பொருளாசையிலே விழுந்து இழம்ப முடியாமல் கிடக்கிறார்கள். தரிசனத்தை இழந்து போகிறார்கள், அழைப்பை இழந்து போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1980 எழுப்பப்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் இன்றைக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நான் உங்கள் கடைசியாக முடிக்க விரும்புகிறேன். யூதாவின் காலம். அந்த நாட்களிலே யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரே, யார் முந்தி போக வேண்டும்? இந்த கானான் தேசத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, ஆனால் நாங்கள் சுதந்திரமாக்கணும். 7 விதமான ஜாதிகள் இருக்கிறாங்க. ஜாதிகளை துரத்தினாதான் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நிம்மதியாக வாழ முடியும். இந்த ஜாதிகளோடு கூட நாங்கள் இருக்கக்கூடாது, கலந்து இருக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள். இந்த ஜாதிகளுடைய ஆதிக்கம் எங்களை வளர விடாது. இந்த ஜனங்கள் எங்களை அழித்து போடுவார்கள். ஜனங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய முறைமைகளை கற்றுக் கொடுத்து எங்கள் பிள்ளைகளை அழித்து விடுவார்கள். நாங்கள் இதுவரை வனாந்திரத்தில் கற்றுக்கொண்டது, யோர்தான் நதியிலே கற்றுக்கொண்டது எல்லாமே வீணாய் போய்விடும். எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்குற, ஆண்டவரை யார் முந்தி போக வேண்டும்? சொல்றார், யூதாவுக்கு தான் நான் அறுவடை காலத்தை வைத்திருக்கிறேன். யூதா தான் கானான் தேசத்தை உங்களுக்கு தருவான். அவன் முந்தி போகட்டும், அவன் போய் கானானியரை அழிக்கட்டும். கடைசியாக அறுவடையின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் வேலையாட்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்ம போகிற பட்டணங்கள், கிராமங்களில் எந்த எகிப்தை விட்டுட்டு வந்தோமோ அந்த பாவத்தில் தான் ஜனங்கள் இருக்கிறார், கானானியர்கள் இருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன தெரியுமா? கானானி ஆவி, விக்கிரகத்தின் ஆவி, வேசித்தன் ஆவி, பச்சாத்திர ஆவி, மாந்திரிகத்தின் ஆவி, பில்லிசூனி ஆவி. இவைகள் ஆவிகள்னால தான் இந்த தேவன் நமக்கென்று கொடுக்கிற ஜனங்களை இந்த பிசாசு ஆளுகை செய்து வைத்திருக்கிறான். அறுப்பு மிகுதி என்று சொன்னாரே,
ஜனங்கள் தோய்ந்தவர்களாகவும் சிதறடிக்கப்பட்டவர்களும் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை, ஒரு சீசன் தேவை, ஒரு வேலையாட்கள் தேவை என்று சொன்னாரே. இந்த சிதறடிக்கப்பட்டவர்களும் தோய்ந்து போனவர்களும் எதனால் தோய்ந்து போகிறார்கள், எதனால் சிதறடிக்கப்பட்ட சொன்னால் கானானி ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கிறது, தேசத்தில் இருக்கிறது, அந்த பட்டணத்திலே இருக்கிறது, அந்த கிராமத்திலே இருக்கிறது. அதனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருஷம் அடிமையாக இருந்தார்களோ, நாம் எந்த ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த ஜனங்கள் இப்பொழுது நாம் விட்டு வந்த பாவத்திலே இருக்கிறார்கள். நாம் எந்தெந்த பாவத்தெல்லாம் விட்டு வந்தோமோ, எந்தெந்த பழைய சோபத்தெல்லாம் விட்டு வந்தோமோ, அப்படிப்பட்ட கானானி ஆவி, எத்தியர் ஆவி, 7 விதமான ஜாதிகளை முறியடிக்க வேண்டும் என்பது தேவசித்தமாக யூதா மாத்திரம் செய்ய முடியும். கிறிஸ்துவின் வேலையாட்களாக மாற வேண்டும். யூதாவே உனக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூதா எந்த ஆவியை மேற்கொண்டானோ அந்த ஆவியை தான் அவன் மேற்கொள்ள முடியும். இந்த ஜனங்கள்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 7 விதமான ஜாதிகள், 7 விதமான சுவாபங்கள், 7 விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்கள் ஜனங்கள் மத்தியிலே, தேசத்தின் மத்தியிலே, பட்டணங்கள் மத்தியிலே, கிராமங்கள் மத்தியிலே பிடிக்கப்பட்டிருக்கிறது. சும்மா ஈஸி அல்ல ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துவது. ஒரு பாவி மனம் திரும்ப வைப்பது ஈஸியான காரியம், லேசான காரியம் அல்ல. எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் வேலையாட்களாய் மாறுகிறானோ அந்த ஜனத்தை தான் ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவனை அழைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவன் வேலையாட்களாய் மாறுகிறானோ, எவன் எகிப்தை விட்டு விட்டானோ, எவன் சமுத்திரத்தை கடந்து விட்டானோ, எவன் வனாந்திர பாதையை கடந்து விட்டானோ, எந்த ஒரு மனுஷன் யோர்தான் நதியை கடந்து விட்டானோ அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை இந்த ஜனத்திற்கு அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்ப்பார்கள். இந்த ஜனத்திலே ரட்சிப்பு உன்மூலமாய் உண்டாகும், மாபெரும் எழுப்புதல் உண்டாகும், மாபெரும் அபிஷேகம் வெளிப்படும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விலைக்கரையும் செலுத்துகிற வேலை ஆட்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ராஜஸ்தான் முழுவதும் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால் தேவன் அடியனை சார்ந்த மிஷனரிகளும் இப்படிப்பட்ட வேலையாட்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பூமிக்குரியவள் அல்ல, மேலானவைகளையே நாடுகள் என்று ஆண்டவர் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கானானியரை துரத்துகிற அபிஷேகம், இந்த கானானியர் யார் துரத்த முடியும்? யூதா தான் துரத்த முடியும். மோசையின் காலத்தை கடந்தவன் தான் துரத்த முடியும். யோசுவாவின் காலத்தை கடந்தவன் தான் திறக்க முடியும். எகிப்திலே இருந்து கொண்டு விட்டு நீ யூதாவாய் மாற முடியாது. யூதா தேசத்துக்குள்ளே யூதா கோத்திரம் தான் எழும்ப வேண்டும், அவன் தான் முந்தி போக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் முந்தி போகும்போது கர்த்தர் கானானியர்களை அழித்தார் என்று நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். முதல் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். யூதா கானானியரை முறியடித்தான், கர்த்தர் அவர்களில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு ஜனங்களை தேவன் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் யாராக இருந்தாலும் சரி, எந்த பணக்காரன், உயர் ஜாதியாக இருந்தாலும் கீழ் ஜாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும், எப்படி RSS தீவிரவாதியாக இருந்தாலும், அவனுக்குள் இருக்கிற கானானியரை முறியடிக்க வேண்டும் என்றால் யூதா என்கிற பாரசிங்கத்துடைய கோத்திரத்தின் பிள்ளைகளாக வேலையாட்களாக நாம் மாறும் பொழுது தேவன் நம்மை கொண்டு பெரிதான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 2021 வருஷம் அறுவடையின் ஒரு காலம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நீங்கள் ஜெபிக்கலாமே, நீங்கள் வேலையாட்களாக மாறலாமே. சபையாரே, குறுகிய மனப்பான்மை விட்டு வெளியே வாருங்கள். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமெல்லாம் எனக்கு மணிமண்டபம் கட்டணும், ஆலயம் 125 கோடி கட்டணும், பெரிய பெரியதாக கட்டணும், பில்டிங் கட்டணும், அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தேவையானது ஒரு 1000 பேர் வராங்கன்னா 2000 பேர் வர அளவுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்க, ஒரு 5000 பேர் வர அளவுக்கு கட்டுங்க. நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் ஆத்ம ரட்சிப்புக்காக நான் என்ன செய்கிறேன், ஆத்ம மீட்பு பணிக்காக நான் என்ன செய்கிறேன், அதற்காக என் வாழ்க்கை நான் என்ன செய்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய தாகம். அவர் விரும்புகிற காரியம் அதுதான். 2021 வருஷம் கண்ணீரோடு கூட விதைத்தவங்கெல்லாம் கம்பீரமாய் அறுவடை செய்ய போகிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் தாயார் எனக்காக கண்ணீர் வடித்தார்கள். அவர் கண்ணீரோடு விதைத்த விதைதான் இன்றைக்கு நான் வளர்ந்து தேவனுக்காக மிஷனரி பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். 2021 வருஷம் எனக்குள்ளே இருக்கிற வாஞ்சியெல்லாம் பட்டணங்கள் தோறும் போக வேண்டும்,
கிராமங்கள் தோறும் போக வேண்டும். எங்கெல்லாம் ஆண்டவர் அழைக்கிறாரோ, எந்த தேசத்துக்கெல்லாம் அழைக்கிறாரோ, எந்த பட்டணத்துக்கெல்லாம் அழைக்கிறாரோ, எந்த கிராமத்துக்கெல்லாம் அழைக்கிறாரோ, வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் வார்த்தையின்படி எந்த இடமா இருந்தாலும் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். ஆண்டவர் மாபெரும் எழுப்புதலை கட்டளையிடுவார். நீங்கள் கானானியரை முறியடிக்க வேண்டும், விக்கிரக ஆவியை முறியடிக்க வேண்டும், வேசித்தன விபச்சார ஆவியை முறியடிக்க வேண்டும், பொருளாசை என்கிற ஆவியை முறியடிக்க வேண்டும், ஜீவனத்தின் பெருமையை உடைக்க வேண்டும், பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க வேண்டும், பிசாசை விரட்ட வேண்டும். ஊமையன் பேசுவான், செவிடன் கேட்பான், மரித்தோர் உயிரோடு கூட எழும்புவார்கள். அதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு அபிஷேகம், இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அழைப்பு, இதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் எழும்பி செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை பொறுமையாக இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வேலையாட்களாக மாற்றுவீராக. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். யூதாவே, உங்களுக்கென்று ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்குது என்று வாசிக்கிறோம். அப்பா, எங்களுக்கென்று ஒரு அறுவடையின் காலத்தை வைத்திருக்கிறேன். எங்களுக்கு எதிராக நிற்கிற பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கத்தக்கதாக ஆண்டவரே, சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருந்து ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறவர்கள் உங்களை அனுப்புகிறேன்னு சொன்னீரப்பா. எங்களை அனுப்புகிற இடத்துல நாங்கள் வினாவுள்ளவர்களாகவும் கபடப்பெற்றவர்களாகவும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை வரவழைத்து 12 பேருக்கு கொடுத்த அந்த அதிகாரமும் அந்த அபிஷேகத்தையும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நாங்கள் தேசத்தில் மாபெரும் அறுவடையை கொண்டு வருகிற அறுவடையாளராக எங்களை மாற்றுவீராக. பிசாசை துரத்துகிற வல்லமையை தருவீராக. ஆண்டவர், நோய்களை குணமாக்குற கிருபையை தந்தருளுவீராக. வியாதிகளை குணமாக்குற கிருபையை தந்தருளுவீராக. பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த விசேஷித்த போதக சமர்த்தத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக. சுவிசேஷத்தை எடுத்து போதிக்கிற கிருபையை தந்தருளுவீராக. உடைய கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும், அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கட்டும், தயவு எங்கள் மேல் இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.